குகைக்குள்ளே எடுக்கிறோம் வீடியோ. ஐயரு வந்திருக்காங்க, குழந்தைக்கு இடம் போடுறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து வரல, இயற்கையாக நீர் ஊற்றா வர்றது. பாம்பு எனக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஒரு 15 அடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக சின்ன பாம்புலாம் இருக்குது, அந்த தண்ணி சத்தம் போட்டால் வராது. வணக்கம் மக்களே, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா முத்தையன் கோயில் வந்திருக்கேன். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த கோயில் வந்து இவர் தான் சுற்றி காட்ட போகிறாரு. அந்த கோயிலோட ஃபுல் நேமே இவர் சொல்லுவார். இது வந்து ஸ்ரீ முத்தத்தராயன் கோயில், ரொம்ப பழமையான கோயில். இந்த ஊர்லேயே தான் நான் இருக்கேன், கோயில் பக்கமே தான் இருக்கிறேன். இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. வாங்க நம்மளோட சேர்த்து அவங்களையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்போம். உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் 4K கிளாரிட்டி ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு வந்து இது சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ. கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள், இதுதான் கோயில், சுற்றி காட்டுறோம் பாருங்கள். ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது, ரொம்ப கிட்ட தான். உள்ளே வந்தோடனே பாருங்கள், இடம் இப்படி தான் இருக்குது. குரங்கு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. வந்தீங்கன்னா பொருள்லாம் பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஃபோன் கூட உஷாராக வைங்க. செப்பல் பாருங்க, கழட்டி விட்டு பாருங்க. பார்த்தீங்களா, தலைவர் மிரட்டுறாரு. ஏய் பாருங்க, எல்லாம் செக் பண்ணுது வண்டியில் என்ன இருக்கோ இல்லையான்ட்டு. இந்த கோயிலான வரவங்க உஷாராக வச்சுக்கோங்க பொருளெல்லாம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா முத்தையன் கோயில். இது வந்து எங்கள் சொந்த ஊர் தான், சொந்த ஊர் கோயில். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ எங்கே போக போகிறோன்னா கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இது ஆல்ரெடி ரொம்ப பழமையான கோயில், 300-400 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. பெரியவர்கள் எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து கிருஷ்ணரோட 1008வது அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, நரசிம்ம சுவாமி. ஆனால் பேர் வந்து முத்தத்தராயன் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசைனா விசேஷம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கோயிலுக்கும் வந்து மாலை போடுவாங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாமி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோயிலோட என்ட்ரன்ஸில் பாருங்கள், இறங்கி வந்தவுடனே ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் வந்து எப்பயுமே தண்ணி வற்றாதுங்களாம். இதே என்ட்ரன்ஸு, நுழைவாயில். இதில் பாருங்கள், நந்தி சிலை, எல்லா சிலையும் அப்படியே பாருங்கள். ரொம்ப பழங்கால சிலைகள் இதெல்லாம். கூட்டம் அதிகமாக இருந்தால் பாருங்கள், இந்த ரோட்டில் தான் அனுப்புவாங்களாம். க்ரௌட் எல்லாம் நம்ம பாருங்கள், இந்த வழியில் எப்படி ஈஸியாக போயிடலாம். இன்னைக்கு ஃபுல்லாக இவர் தான் எல்லாம் நமக்கு சொல்லி காட்ட போகிறாங்க பாருங்க. போங்கப்பா கம்முனே. ஏன்ப்பா வாங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த சாமி இருக்கிற குகைக்கு அப்படியே போக போகிறோம். தரிசனத்தில் அப்படியே போய் பார்த்துட்டு ஹிஸ்ட்ரியெலாம் வந்து அங்கே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லைவாக காமிக்க போகிறவங்களுக்கு வாங்க. நீர் ஊற்றுங்களா? ஊற்று முன்ன நம்ம பார்த்தோம்ல, அந்த குளத்தோட நீர் இங்கிருந்தா வருது உள்ள ஜலத்துலேருந்து. இது பாருங்க, கோடை காலத்தில் கூட இந்த தண்ணி வந்து வடியாது. அங்கே இருக்கு பாருங்க குளம், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வந்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு குகை கூட தான் நரசிம்மர் வந்து சுயம்பு வடிவில் வந்து நம்ம காட்சியளிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பாருங்க, இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கல்யாணம், திருமணம் அந்த மாதிரி ஆகாதவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க, குழந்தை வர வேணுன்றவங்க எல்லாமே வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. நிறைவேறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொங்கல் வச்சு வழிபாடு நடத்தி இது நீட்டு போயிடுவாங்க. வழிபாடு வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது பாருங்க, கிருஷ்ணர் அப்படியே வாங்க. இப்போ வந்து மாதேஸ்வரம் சாமியோட காலடி தான். இந்தியன் டிராவலர்னு யூடியூப்ல போட்டிங்கன்னா ஃபேமஸாக வருவார் இவர். அவ்வளோ ஃபேமஸாக இல்லைங்க, இவர் வேறு சும்மா காமெடி பண்ணுறாரு. பெரிய
பாருங்க உள்ள வரும்போது அழகா மரம் வந்து கிராஸ் பண்ணி வருது. மரத்துக்கு அடியில் பூந்து பாதம் சொன்னோம் இல்லைங்களா, மாதேஸ்வரன் பாதம். வாங்க அப்படியே முன்னாடி சொல்லப்படுது. அதனால தான் இந்த பகுதியில் இங்கே வந்து சிவபெருமானுக்கு தனி பாருங்க. இப்போ வேண்டுதலுக்காக இங்கே வச்ச சிலையெல்லாம் நாங்கள் காட்டுறோம் பாருங்க. இப்போ வந்து பூஜை ஆரம்பிச்சிருக்குங்க. பூஜை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைய வந்து எடை போட போகிறாங்க. அது உங்களுக்கு லைவாக காட்ட போகிறோம். எல்லாரும் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்க்கலாம். ஒவ்வால்கள் பாருங்க. குட்டி குட்டியாக எவ்வளோ ஒவ்வால்கள் இருக்கு. புகைக்குள்ள எடுக்கிறோம் வீடியோ பாருங்க. என் பக்கத்தில் வவ்வால்லாம் இருக்கு. ஆனால் எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணல. சரி. உள்ள தண்ணி வருதுல்ல? இது தண்ணி வருது. உள்ள வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வருங்க. கேமராவில் போட்டே தெரியுதான்னு தெரியல. அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஊற்று வந்துட்டு இருக்கு. பூஜை வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஊற்று தண்ணி தான் அங்கே பாருங்க, தண்ணி ஊற்று வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்படியே பிடிச்சிக்கோங்க. எல்லாரும் வந்து இந்த கோயில் வேண்டுதல் வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான கோயில் இது. அழகான கோயில். ரொம்ப ஒரு இந்த பக்கம் பாருங்க பாப்பா. அதை இடைக்கு வைப்பாங்க. எவ்வளோ இடம் இருக்கோ சமமாக இரு போடாது. ஐயரு வந்திருக்காங்க. குழந்தைக்கு இடம் போடுறாங்க.
இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து வரல, இயற்கையாக நீர் ஊற்றா வர்றது. குகை அங்கே இருக்கு, அந்த குகையிலேருந்து ಏಯ್ ಕೆಲಸ ಹೆಂಗಿತ್ತು ನಾವು ಮಾಡ್ತೀನಿ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆன் பண்ணி ராம்குமார். முத்தையன் கோயிலுங்கிறது வந்து ஒரு 600 வருஷம் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறது தான். நம்ம இது ஒன்றும் பெருசாகவே இல்லை. இந்த கோயிலில் வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு, கல்யாண திருமண தடைகளுக்கு இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியில் தொட்டில் கட்டலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு கட்டலாம். இது இங்கே ஒரு பரிசு பெற்று அமாவாசை இங்கே வந்து சிறப்பாக ஒரு விழாவாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள முத்தையன் சாமிக்கு பாதத்தில் வந்து ஜலம் விட்டு அது வருது, அதுக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து இந்த வவ்வால்கள் இன்னும் சிறப்பு. இதுதான் மற்ற ஜனங்க வைக்கிற வேண்டுதல் வந்து நிறைவேறுது. இடைக்கடை குழந்தை பாய்க்கிறது இடைக்கடைக்கு போடுறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, முன்னே கூட இடைக்கடைக்கு போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த இதில் சிறப்பு. அந்த பாம்பு எனக்கு முன்னாடி இருந்து சொல்கிறாங்க, ஒரு 15 அடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக சின்ன பாம்புலாம் இருக்குது, இப்போ கூட இருக்கும், பார்க்கலாம். ஆனால் அது வர டைம் தான் இருக்குது, வர டைம் தான். அது நம்ம சத்தம் போட்டால் வராது. இது எவ்வளோ அந்த மாலை போடுறது சிறப்பு அதெல்லாம் சொல்லிடுறோம். ரொம்ப காலம் சொல்கிறாங்க. மாலை போடுவாங்கல்ல அமாவாசைக்கு, அந்த மாலை போடுவாங்கல்ல. ஆமாம், மார்கழி அமாவாசை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த போன மார்கழி அமாவாசையெல்லாம் குறைஞ்சது அந்த பழமொழி எல்லருங்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டெல்லாம் வந்தது. இதுக்கு வந்து 48 நாள் விரதம் வந்து மாலை போடுவாங்க. இந்த குடிப்பழக்கத்துக்கும் இங்கே வந்து கயிறு கட்டிட்டு போகிறாங்க, சத்தியமணி கயிறு கட்டி போகிறாங்க. ஆனால் குடிப்பழக்கம் இன்றைக்கி வந்து யார் தோட்டத்திலும் சொல்கிறாங்க, நான் பார்த்து வரைக்கும் இங்கே கயிறு கட்ட முன்னாடி யாரும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க, நன்றி. கோயிலெல்லாம் சிறப்பாக தரிசனம் முடிஞ்சு, நீங்களும் பார்த்தீங்க, திருப்தியாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம். இப்போ அடுத்து எங்கே போகிறோம் வந்து சிவன் ஆலயம் இருக்குது, மல்லிகேஸ்வரர் ஆலயம். நாங்கள் அப்படியே போகிறோம், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வாங்க போகலாம். பாருங்க, குளம் இருக்குது, கோயில் என்ட்ரன்ஸ் இருந்து அப்படியே வழி பாருங்க, இந்த பக்கம் பாதை போகுது. அவர் வீடியோ எடுத்துகிட்டே போகிறாரு, நாங்கள் எடுக்கிறோம் போகிறோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, இல்லைன்னா பண்ணாமல் இல்லை. அவர் என்ன ப்ரொஃபஷனல் யூடியூபரு, நாங்கள் இப்போ தான் புதுசு, அதனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. அப்படியே இந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கோங்க எங்களோட சேர்ந்து. நீங்களும் பாருங்க, எல்லாம் இயற்கை காட்சி தான். குன்றுகள், மலைகள், அழகான இயற்கை காட்சி. வாங்க, உள்ள ஒரு குகை இருக்குது, அங்கேயும் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். நீங்கள் இந்த கோயில் வந்து நிறைய பேர் வருவீங்க, வராமலும் இருப்பீங்க. வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வராதவங்க நீங்கள் இந்த வீடியோ வீட்டில் உட்காந்துட்டே பார்க்கலாம். அந்த குகையை அப்படியே காட்டிடுங்க. ஒரு குகை இருக்கு, அங்கேயும் ஊற்றுருக்குங்களா? இதுவும் ஊற்று தான், அங்கேருந்து தண்ணி வரும். ஒரு இடத்துக்கு வந்தால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க, அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அடுத்த போடுறது. மீன் இருக்கா? மீன்கள் இருக்கு. நார்மலாக பேசுங்க. மீன்கள் இதுதான் அந்த பதியா? இது என்ன பதி? இன்னும் உள்ளே போனுங்க, வாங்க நான் சொல்கிறேன். பாருங்க, மேலே ஏறி வந்துட்டோம் பாருங்க, கொஞ்சம் தூரம். அடுத்து பாருங்க வழி காட்டுறேன். இது பாருங்க கோயிலேருந்து வர வழி, இது பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வர வழி. இப்போ பதின்னு உள்ள ஒரு இடம் இது கோயிலேருந்து இருங்க, இப்போ சொல்லிடுறேன். பதின்னு உள்ள ஒரு இடம் இருக்கு, அதுக்கு அப்படியே நம்ம இப்போ போகிறோம். ஒட்டுக்கா போய் நீங்களும் வாங்க எங்க கூட, நாங்கள் போய் பார்க்குறோம், பார்க்கலாம். எப்படி போகிறோம்? இப்படிதான் வாங்க, வழி இருக்கு, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் நான். வெயில் போட்டு பொழக்குது, எங்களுக்கு வேற காலெல்லாம் சுடுது. பாருங்க, பதி வந்துட்டோம். இப்போ பதிக்கிட்ட கிட்ட போய் காட்டுறாருங்க. கல்கள்லாம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து வேண்டுதல் வைக்குவாங்க, அது நிறைவேறுச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த கல்லை வந்து களைச்சி விட்டுருவாங்க. கல்லை களைச்சி விட்டு மறுபடியும் புதுசாக அவங்க எதனா வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா அந்த கல் வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இடம் பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது, வெயில் காலம். இதே நீங்கள் செப்டம்பர் அக்டோபரில் வந்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்கு. வந்தீங்கன்னா சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கும். இந்த பதிக்கிட்ட வந்து போவாங்க கம்பல்சரி, நல்லா இருக்கு இடம். வெயில் காலத்தில் சும்மா சாமி கும்பிட்றதுக்காக வாங்க,
மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இந்த குளிர்காலத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போன மாதிரி இருக்கும். பாருங்கள், இடம் சூப்பராக இருக்குது. அடுத்து சிவன் ஆலயமா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பதில இருந்து கிளம்பிட்டோம். அடுத்து சிவன் ஆலயத்துக்கு நாங்க இப்ப போக போறோம். அதையும் காட்டுறோம். இடம் உண்மையில அருமையா இருக்குங்க. ரொம்ப வரலாற்று சிறப்புகள் கொண்ட ஒரு சிவன் ஆலயம், மல்லிகேஸ்வரர் ஆலயம். பார்க்கலாம் இருங்க, அடுத்து கண்டினியூவா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து முழுசா திருப்தியா இருக்கும். வந்துட்டோம் பாருங்க, கோயில் இங்கே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்த வழி பாருங்க, நான் இந்த பதியிலேருந்து வந்த வழி இது பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து டைரெக்டாக வர்ற வழி. இப்படியும் வரலாம், ஆனால் வரவங்கெல்லாம் இதில் வந்துட்டு தான் வருவாங்க. தான் கோயில், அதனால இந்த வழியாக தான் வருவாங்க. சரி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்னா பாருங்கள், இங்கேயே வந்து கோயிலுக்கு பேர் இருக்குது. செல்லும் வழி போட்டிருக்காங்க சிவன் கோயிலுக்கு. என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. வீடியோவில் அவ்வளோவா புரியாது, இருந்தாலே சொல்கிறேன். கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃபேமிலியாக இருக்காங்க என்ட்ரன்ஸில். அடுத்து கோயில்கிட்ட போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம அதான் கோயில் காட்டுறேன்னு சொன்னாலே பாருங்கள், படி ஏறி வந்துட்டேன். பாருங்க, படி ஏறி வந்தோடனே இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிள்ளையாரை கும்பிட்டுக்குவாங்க வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்குது. அதுக்கு அடுத்து மேலே போனீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இடம்லாம் நீட்டாக இருக்குது. என்ன ஒன்று, வெயில் காலம். நீங்கள் இந்த மழை காலம் குளிர் காலத்துலலாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாங்க. பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாம் படிக்கட்டு போட்டாங்க, கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. நடக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிலில் வந்தீங்கன்னா கால் வெந்துடும். நான் செருப்பு முன்னாடியே அங்கேயே விட்டுட்டு, நான் இல்லை எல்லாருமே செருப்பு விட்டுட்டு தான் வரணும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் மதிய டைமில் வராதிங்க, எல்லாம் மாட்டியிருப்பீங்க. எனக்கு நடந்து பழகும், வில்லேஜ் ஆகல, அதனால பிரச்சனை இல்லை. வெயில் பாருங்கள், பட்டையை கிளப்புது. சரி, அடுத்தடுத்து பார்ப்போம். இன்னும் மக்களே, கோயிலுக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்பூரம் ஊதுபத்திலாம் எதுவும் வாங்கிட்டு வராதிங்க. எப்பயுமே எந்த கோயில் போனாலுமே கோயில்கிட்ட வந்து ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிட்டோம்ல. பாருங்க, இங்கே கடை இருக்குது. பாட்டி மட்டும் வாங்க, இந்த பக்கம் ஒரு பாட்டிமா இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். சரி மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முத்தையன் கோயில் பற்றி எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வீரப்பன் வந்து வணங்கி கும்பிட்டுட்டு போன சிறப்பான கோயில் ஒன்று இருக்கான். அந்த கோயில் போய் பார்க்குறேன். இது வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் அடுத்து பார்ட் 2 ஆட் பண்ணுறேன், இல்லைனா இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம வீரப்பன் ரொம்ப அதிகமாக வந்து போன இடமான அந்த வீரப்பனோட கோயில் பார்த்துட்டு போகலாம்.